SUD லைஃப் கேரண்டி ராயல் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு கன்சர்வேட்டிவ் சேவருக்கு ரிலையபிள் சாய்ஸா இருக்குமா இல்ல மற்ற மார்க்கெட் லிங்க்ட் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணா இதோட ரிட்டர்ன்ஸ் ஃபால் ஷார்ட்? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. பட் இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் அண்ட் பாலிசி டேர்ம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட் இருக்கு. பாலிசி மெச்சூரிட்டியில் மெச்சூரிட்டி லாயல்ட்டி அடிஷன்ஸ் இருக்கு. ஹையர் ப்ரீமியம்க்கு மெச்சூரிட்டியில் ஹையர் சம் அஷூர்டும் கொடுக்குறாங்க. அண்ட் இன்க்ரீசிங் மெச்சூரிட்டி அண்ட் டெத் பெனிஃபிட்ஸும் கேரண்டீட் அடிஷன்ஸ் மூலியமா அவைலபிளா இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், அடிஷன்ஸ், அதாவது மெச்சூரிட்டி லாயல்ட்டி அடிஷன்ஸ், கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் டெத் பெனிஃபிட் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம்ல நீங்க ஒரு உமன் பாலிசி ஹோல்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் நீங்க என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மெச்சூரிட்டியில் ஹையர் சம் அஷூர்ட்க்கு ஆன்லைன் பாலிசிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணி பேஸ் பாலிசியை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். இதே ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே ஃபிக்ஸ். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணுற அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ ஒரு IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் இன்னும் இந்த பாலிசியோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அஸ்யூம் பண்ணிக்கலாம் கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 35-year-old மேல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வித் அ சம் அஷூர்ட் ஆஃப் 31.50 lakhs. பாலிசி டேர்ம் 20 years with a 7-year premium payment term and annual premium 3 lakhs. இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி 25.45 lakhs வரும். அண்ட் இதில் இருக்க அக்யூர்டான கேரண்டீட் அடிஷன்ஸ் 21.60 lakhs வரும். தென் மெச்சூரிட்டி லாயல்ட்டி அடிஷன் இன்னொரு 6 lakhs வரும். இது எல்லாமே சேர்த்து டோட்டல் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா 53.05 lakhs வரும். அப்போ IRR மட்டுமே உங்களுக்கு இதோட கேஷ் ஃப்ளோ படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 5.57% வருது. ஸோ ஒரு 20-year பாலிசி டேர்முக்கு இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஐடியல் கிடையாது. ஏன்னா ஓவர் டைம் இன்ஃப்ளேஷனே இந்த ரிட்டர்ன் வேல்யூவை பார்த்தீங்கன்னா எரோட் பண்ணிடும். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட ரைசிங் காஸ்ட்டை மீட் பண்ணுறது இட் வில் பி ஹார்ட். அடிஷ்னலி இன்சூரன்ஸ் கவரேஜும் இன்சஃபிஷியண்டாக தான் இருக்கும். இன் கன்க்ளூஷன் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் என்னதான் அட்ராக்டிவாக தெரிஞ்சாலும் மாடரேட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்அடிக்குவேட் சம் அஷூர்ட் இது எல்லாமே இந்த பிளானை ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் க்ரோத்க்கு ஃபேவரபிளாக இல்லை. ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்கல. அதாவது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் அண்ட் ப்ராப்பர் லிக்விடிட்டி இல்லாததுனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி கம்பைன் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ண சேம் ப்ரீமியமை ஸ்ப்ளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்த சேம் சினாரியோ யூஸ் பண்ணி இப்போ நம்ம லைஃப் கவரேஜ் அதாவது ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதுக்கு 17,800 rupees அலோகேட் பண்ணலாம். இதோட சம் அஷூர்ட் 50 lakhs வரும். அப்போ சம் அஷூர்ட் அண்ட் அடிஷன்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த சம் அஷூர்ட் எடுத்திருக்கோம். ஸோ பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 years. அப்போ நம்மளுக்கு அந்த 3 lakh ப்ரீமியம்க்கு இங்கே 2.82 lakhs நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு. இதை நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்னா நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே லாங் டேர்ம் ஒரு 20 years கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 20-year பாலிசி டேர்ம் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெட்டர் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி கொடுக்கும் இன் லாங் டேர்ம் பீரியட். ஸோ ஒரு மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ரீ டாக்ஸ் வேல்யூ ஆஃப் 1.39 crores க்ரோ ஆகுது. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணால் கூட போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ மட்டுமே 1.24 crore வருது. ஸோ இந்த கம்பைன்ட் ரிட்டர்ன் அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட IRR பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணாலே 10.89% வருது. இதோட டாக்ஸ் கால்குலேஷனுமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் சப்ஸ்டான்ஷியலி இன்ஃப்ளேஷனை அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த கம்பேரிசனில் கிளியர்லி தெரியுது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்டில் பண்ணுறதுனால இதுவும் SUD பாலிசியில் மாடரேட் ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் இந்த மாதிரி செப்பரேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹையர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அடிக்குவேட் லைஃப் கவரேஜ் கிடைக்குது. ஸோ டு கீப் யூ ஆன் ட்ராக் டு மீட் யோர் ஃபினான்ஷியல் கோல். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SUD லைஃப் கேரண்டி ராயல் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா
இல்லையா? ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் சேவிங்ஸ்க்கு அலோவ் பண்ணுது while offering guaranteed benefits and protection against unforeseen life events. ஆனால் இந்த guaranteed benefits இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸோட ரைசிங் காஸ்ட்க்கு மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அடிஷ்னலி கவரேஜ் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இட் மைட் ஃபால் ஷார்ட் ஆஃப் யுவர் நீட்ஸ் அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. ஸோ இந்த ஐஆர்ஆர் அனாலிசிஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பிளானில் அக்யூமுலேட் ஆகியிருக்கிற சேவிங்ஸ் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸாக க்ரோ ஆகுறதுக்கு இட் ஃபெயில்ஸ் டியூ டு த அண்டர்வெல்மிங் ரிட்டர்ன்ஸ். அண்ட் அகெயின் இது என்ன ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா இந்த பாலிசி ஒரு லைஃப் கவரேஜாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவாக இருக்கட்டும் ரெண்டுத்துமே இட் டஸ் நாட் அட்ரஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த கேரண்டீட் ரிட்டர்ன்ஸோட அல்யூருக்கு நீங்கள் வந்து ஸ்வே ஆகாமல் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை ட்ரூலி மீட் பண்ணோன்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசான்க்கு ஏற்ற மாதிரி ரைட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது வெரி க்ரூஷியல். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்னு வரும்போது நீங்கள் பியூர் டேர்ம் பாலிசி செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் லோ ப்ரீமியம்லேயே உங்களுக்கு ஹையர் கவரேஜ் கிடைக்குது, ப்ரொவைடிங் சாலிட் ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ். அண்ட் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்னும் ரிஸ்க்கை வந்து எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இன்னும் உங்களுக்கு லாங் டேர்மில் பெட்டர் அவுட்கம் கொடுக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.